அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மியா கிராஃப்ட்ஸ். இந்த மாதிரி வால் ஹேங்கிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் 2 ஸ்டிக் எடுத்துக்கலாம். துணிக்கடையில் நம்ம ட்ரெஸ் வாங்கும்போது ஒரு பேக் தருவாங்க. அந்த பேக்கில் இருக்கிற 2 ஸ்டிக்கு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 woolen த்ரெட், லாங் டியூப் பீட், ஃபேப்ரிக் க்ளூ, ஸ்டோன் ஒட்டுற கம் எடுத்துக்கலாம். 3D கிளிட்டர், எனி கலர் எடுத்துக்கலாம். 3D கிளிட்டர். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஸ்டிக் எடுத்துக்கணும். அந்த ஸ்டிக் ஃபுல்லாக இந்த த்ரெட்டை சுற்றிக்கலாம். உள்ளன் த்ரெட்டை 2ஆக மடிச்சுக்கணும். இப்போ அந்த ஸ்டிக் மேலே நம்ம கம் அப்ளை பண்ணலாம். ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். இப்போ அந்த க்ளூ மேலே அந்த த்ரெட்டை நம்ம வச்சு இந்த மாதிரி சுற்றிக்கலாம். அந்த த்ரெட்டு விழுகாமல் சுற்றிக்கலாம். இப்போ ரைட் ஹேண்டில் நூலை பிடிச்சிக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டில் அந்த ஸ்டிக்கை ரொட்டேட் பண்ணோம்னா ஃபுல்லாக நம்ம சுற்றி முடிச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரியே அந்த ஸ்டிக் ஃபுல்லாக நம்ம சுற்றிக்கலாம். இப்போ ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபுல்லாக அந்த ஸ்டிக் ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் செய்யலாம். அதுக்கு நான் பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இன்னொரு சைடு ஸ்டிக் எடுத்துக்கலாம். அந்த ஸ்டிக்கோட சென்டரில் இந்த த்ரெட்டை இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ ரைட் சைடு அந்த த்ரெட்டை கொண்டு வந்து பேக் சைடில் ஒரு விரல் வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். இப்போ ரைட் சைடு இந்த த்ரெட்டை இந்த மாதிரி சுற்றிக்கணும். முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். சுற்றி அந்த த்ரெட்டை முன்னாடி கொண்டு வந்துக்கணும். சுற்றி அந்த த்ரெட்டை முன்னாடி இழுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரியே அந்த ஸ்டிக் ஃபுல்லாக நம்ம சுற்றி முடிச்சுக்கலாம். இந்த ஸ்டிக்கோட எண்டு வரைக்கும் சுற்றிக்கலாம். இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா த்ரெட்டை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ ரைட் சைடு இருக்கிற த்ரெட்டை நம்ம இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு சென்டரில் இருக்கிற த்ரெட்டையும் டைட்டாக பிடிச்சிக்கலாம். இப்போ ஸ்டிக்கோட சென்டர் பகுதியை இந்த மாதிரி உள்ளங்கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த த்ரெட்டை ஃபுல்லாக வெளியே இழுத்துக்கலாம். இப்போ அந்த சென்டரில் இருக்கிற த்ரெட்டை 2ஐயும் நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி டைட்டாக இழுத்துட்டு 2 நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ளவர் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஃப்ளவரோட சென்டரில் நம்ம ஸ்டோன் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா 3D கிளிட்டர் எடுத்து இந்த மாதிரி 3D கிளிட்டர் எடுத்து அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ சென்டரில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம 9 ஃப்ளவர் ரெடி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ஹேங்கிங் செய்யலாம். இந்த மாதிரி 2 விரலில் அந்த த்ரெட்டை நம்ம 20 டைம்ஸ் சுற்றிக்கலாம். இப்போ 20 டைம் நம்ம சுற்றி முடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி விட்டுறலாம். நம்ம ஸ்டிக் ஃபுல்லாக சுற்றினோம்ல, அந்த கலர் நூல் எடுத்து நம்ம ஃபுல்லாக இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சென்டர் ஹோலில் த்ரெட்டை இந்த மாதிரி உள்ளே விட்டு மேலே எடுத்துக்கலாம். இப்போ இந்த டியூப் உள்ளே கோர்க்கிற அளவுக்கு விட்டு அந்த த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த த்ரெட்டை நம்ம ஊசியில் கோர்த்து அந்த பீடை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த த்ரெட்டவே நம்ம பீடுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ மேலே இருக்கிற த்ரெட்டை இந்த மாதிரி 2ஆக பிரித்து நம்ம ரெடி பண்ணி வச்சா அந்த ஃப்ளவரை இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ளவரோட 3 அல்லது 4 லூப் எடுத்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். த்ரெட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணி இப்போ 2 நாட் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி விட்டோம்னா இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளவருக்கு மேலே பீட் கோர்க்கலாம். இந்த மாதிரி ஹாஃப் பீடாக கட் பண்ணிக்கணும். ஃபுல் சைஸ் பீட் இருக்கும், அதில் இந்த மாதிரி 2ஆக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃப்ளவருக்கு மேலே அந்த பீடை இன்சர்ட் பண்ணலாம். ஃப்ளவரோட 3 லூப் எடுத்து சென்டரில் இந்த மாதிரி த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி பீடை கோர்த்து முடிச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக போட்டு நம்ம முடிச்சிட்டோம். இப்போ கீழே ஹேங்கிங்ஸை நம்ம லாஸ்ட் எண்டில் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டிக்கில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் ஒரு ஃப்ளவர் வரணும், அதுக்கு முன்னாடி 2 ஃப்ளவர் வரணும், சென்டரில் 3 ஃப்ளவர் வரணும். இந்த சைடு பண்ண மாதிரியே அந்த சைடு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ரோவில் 5 ஃப்ளவர் வரணும்,
செகண்ட் ரோவில் 3 ஃப்ளவர் வரணும், லாஸ்ட்டில் ஒரு ஃப்ளவர் வரணும். மொத்தம் நம்ம 9 ஃப்ளவர் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். மேலே அதுக்கு ஹேங்கிங் செய்யலாம். த்ரெட்டை இந்த மாதிரி 3ஆக நம்ம கோர்த்துக்கலாம். பெரிய நீடில் நம்ம அந்த த்ரெட்டை கோர்த்துக்கணும். ஸ்டிக்கோட அந்த சென்டர் ஹோலில் அந்த ஊசியை விட்டு பேக் சைடு நம்ம எடுத்துக்கலாம். மேலே 2 நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.